கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே இன்றைக்கு அந்த நாளில் இந்த காலை ஆராதனைக்கு வாஞ்சையோடு கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை எப்பொழுதும் உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தொடர்ந்து 2 நாட்களாக ஓய்வு இல்லாதனால எனக்கு சற்று சோர்வாக இருக்குது. அதனால் உங்களை பார்க்கறதுல எனக்கு உற்சாகமும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. கடந்த 2 தினங்களாகவே நான் படுத்தே தூங்கலை. நீங்கள் நம்ப மாட்டீங்க. கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாகவும் செபிக்கும்படியாகவும் இந்த செய்திகளை தயார் பண்ணுவதற்கு அவ்வளோ பிரயாசம். நான் ஏன் சொல்கிறேன்னா, இவ்வளவு பிரயாசப்பட்டு இந்த வார்த்தைகளை கொண்டு வரோம். அதை நீங்கள் எந்த அளவுக்கு அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் சிந்திக்கணும் என்பதற்காக நான் சொல்கிறேன். எனக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இந்த வார்த்தைகள் வசனங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பது காரணத்துக்காக தான். நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் நான் தாழ்மையாக சொல்லிக்கிறது என்னென்னா, பெருமையாக இல்லை, தாழ்மையாக சொல்லணும்னா, எந்த ஒரு வசனமும் உட்கார்ந்து எடுக்காமையே மணிக்கணக்காக பேச முடியும். அது உபவாச ஜெபத்துக்கு வந்தவங்களுக்கு தெரியும். அதுதான் சொல்கிறேன். நான் பெருமைக்கு சொல்லலை, முடியும். ஆனால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. இன்றைக்கு இப்போ ஒரு வாக்கு தத்துவம். அப்போ இந்த மாதத்தில் இந்த தேதியில் இன்றைக்கு இந்த சபைக்கு பிரயோஜனமாக இருக்கும். வாக்கு தத்தம்னா இப்போ காலண்டரில் டெய்லி வசனம் போட்டிருக்கு பாருங்க. ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணிட்டு போயிடலாம். எனக்கு அது திருப்தி இல்லை. இந்த மாதத்தில் இன்றைக்கு என்ன வார்த்தை ஆண்டவர் கொடுக்குறார், அதுதான் ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் அதிக நேரமாகும். கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிப்போம். உபாகமும் 13ஆம் அதிகாரம். உபாகமும் 13ஆம் அதிகாரம். எடுத்தாச்சா? 18வது வசனம். கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உனக்கு தயை செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தியடைய பண்ணுவார். உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். கர்த்தர் இந்த மாதத்தில் நம்ம கொடுத்துருக்கிற நல்ல வார்த்தை, உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். இந்த முழு வசனமே நம்ம எடுத்துக்கலாம். இருந்தாலும் நறுக்க கரெக்டாக குறிப்பாக கர்த்தர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை தான் நான் உங்களுக்கு கோடிட்டு காமிக்கிறேன். கர்த்தர் என்ன செய்வார்? உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக கர்த்தரை நான் நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன். பொதுவாக நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பங்களிலே நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நினைக்கிற அல்லது வேண்டிக்கிற காரியம், வேண்டிக் கொள்ளுகிற காரியம் அல்லது பேசிக்கொள்கிற ஒரு காரியம். மற்றவர்கள் பேசுகிறதை நான் சொல்கிறேன். எப்படி இந்த வார்த்தையை நம்ம எங்கெல்லாம் எப்படி பேசிக்கிறோங்க. என்னமோ ஒரு கடையை வச்சோம், ஒன்றும் வியாபாரம் ஒன்றும் சரியாக நடக்கலை, ஒன்றும் விருத்தி அடையலை சொல்கிறாங்க பாருங்கள். அந்த வார்த்தைக்கு சொல்கிறேன். ஏதோ 4 ஆட்டை வாங்கினா
இவன் மாடுலாம் பால் கறந்து வியாபாரம் பண்ணிட்டேன். அப்படி இருந்து ஒன்றும் விருத்திக்கு வந்த மாதிரி தெரியலிங்க இந்த குடும்பம். ஒரு தொழில் தொடங்குகிறோம், அல்லது வியாபாரம் செய்கிறோம், அல்லது ஒரு வீடு கட்டுறோம். என்னமோ ஒரு இடத்த வாங்கினாங்க, ஒரு வீட்டை கட்டுனாங்க, ஒன்றும் அவங்க விருத்திக்கு வந்த மாதிரி தெரியலிங்க. நான் நீங்கள் பேசுகிற வார்த்தையை சொல்லி உங்களுக்கு நினைப்பூட்டுக்கிறேன். நம்ம அந்த வார்த்தையை பேசணும்ல, விருத்தி அடையணும். ஆனால் கர்த்தர் சொல்கிற வார்த்தை என்ன? கர்த்தர் உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? கர்த்தர் உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியே உங்களுக்கு நடக்கும், அப்படியே உங்களுக்கு பலிக்கும், அது அப்படியே உங்களுக்கு வாய்க்கும். ஆமென். அல்லேலூயா. சரி, கர்த்தர் எந்தெந்த காரியங்களிலே எப்படிலாம் உங்களை அவர் விருத்தி அடைய பண்ண போகிறார் என்பதை நாம் சில வசனங்கள் மூலமாக பார்க்கலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 13வது வசனம். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான். விருத்தியடைந்து மகா பெரியவனானான். யாருங்க? ஈசாக்கு எழுதியிருக்குது. அவன் ஐஸ்வர்யவனாகி, ஈசாக்கு ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். வேதத்திலே விருத்தி அடைந்த சில நபர்களை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். அதே போல் ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 43வது வசனம். ஆதியாகமம் 30. இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தியடைந்து, இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். யார் இது? அது யார்? யாக்கோபு. மேலே படித்து பார்த்தா தெரியும். யாக்கோபு அவன் என்ன செய்தான்? அவன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் ஒட்டகமும் கழுதையெல்லாம் உடையவனானான். பார்த்தீங்களா? விருத்தி அடைந்த குடும்பத்தை பாருங்கள். இன்னும் சிலரை நான் காட்டுறேன். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 30வது வசனம். யாத்திராகமம் 23வது அதிகாரம். நீ விருத்தியடைந்து தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும் வரைக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் உன் முன்னின்று துரத்தி விடுவேன். எப்படி? நீ விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும் வரைக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் உன் முன்னின்று துரத்தி விடு. இது இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை. இஸ்ரேல் ஜனங்களை வனாந்தரத்தின் வழியாக மோசேயின் தலைமையிலே கர்த்தர் நடத்தி கொண்டு வரும் பொழுது சொன்ன வார்த்தை அது. நாங்கள் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அந்த ஜனங்களை பார்த்து, நான் உன்னை விருத்தி அடைய செய்வேன், உன்னை நான் விருத்தி அடைய செய்வேன். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் வார்த்தை. இப்படி தொடர்ச்சியாக நாம் பார்க்குறோம். ஆண்டவர் ஈசாக்கை விருத்தி அடையும்படி செய்தார், யாக்கோபை விருத்தி அடையும்படி செய்தார், இஸ்ரவேல் ஜனங்களை விருத்தி அடையும்படி செய்தார். இன்னொரு நபரையும் நான் காட்டுறேன். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தியடைந்தான். சேனைகளின் தேவனாய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். பாருங்க, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தைகள் வேதத்திலே. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை, தம்முடைய பிள்ளைகளை எவ்வளவு அழகாக, அருமையாக, அற்புதமாக, அதிசயமாக அவர் வழி நடத்தி வந்திருக்கார். அவருடைய வாழ்க்கையிலே தேவன் அவர்களை
விருத்தி அடையும்படி செய்த சில நபர்களை தான் உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வருகிறேன். இதை படிக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வரும். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுத்த வார்த்தை என்ன? நான் உன்னை விருத்தி அடைய பண்ணுவேன். இது நம்ம பார்த்து சொல்கிறாரு. அப்போ ஏற்கனவே ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? அநேகரை விருத்தி அடையும்படி செய்திருக்கிறார். அதை தான் நான் உங்களுக்கு இப்போ காமிச்சேன். சரி, இப்படி இவர்களை அவர்கள் விருத்தி அடையும்படி ஆண்டவர் செய்ததற்கான முகாந்தரம் என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, உபாகமும் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். உபாகமும் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். இஸ்ரவேலே, நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. கவனிக்கிறீங்களா? இவங்கெல்லாம் விருத்தி அடைஞ்சாங்க. ஈசாக்கு, யாக்கோபு, இவங்களாம் தாவீது, இவங்கெல்லாம் விருத்தி அடைஞ்சாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? சும்மா இல்லை. அவங்க எதனால் எப்படி அவர்கள் விருத்தி அடைந்தாங்கன்னா, வசனங்க சொல்லுது பாருங்கள். என்ன சொல்லியிருக்குது? நீ நன்றாக இருப்பதற்கு. அப்போ கர்த்தர் சொல்கிற வார்த்தையை பாருங்கள். நீ நன்றாக இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் என்ன செய்யணும்? நீ அடைவதற்கு என்ன செய்யணும்? நீ விருத்தி அடைவதற்கு என்ன செய்யணும்? செவி கொடுத்து அவைகளின்படி செய்யணும். இதுதான் முக்கியமான விஷயம். முதலாவது காது கொடுக்கணும். எதுக்கு காது கொடுக்கணும்? எதுக்கு காது கொடுக்கணும்? நிறைய பேர் காது கொடுக்குறாங்க, கொண்டு போய் காதை கொடுத்துட்டு வராங்கல்ல, காது குத்திட்டு வராங்க. காதை கொடுத்துட்டு வர்றது ஐயா, கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய கற்பனை, அவருடைய கட்டளை, அவருடைய நியாய பிரமாணங்களை, நியமங்களை முதல்ல காது கொடுத்து கேளுங்க. முதல்ல காது. சில பேர் காதிலே வாங்கிறது இல்லை. சொல்கிறாங்கல்ல, நீங்கள் சொல்லுவீங்களே உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்க யாராவது சொல்கிறேன்னு எங்கேயாவது காதில் வாங்குறானா பார். அது என்ன அர்த்தம்? அது நீங்கள் ஒரு காரியம் சொல்லிகிட்டு இருப்பீங்க, அது என்னங்கிறதுல ஏதுங்கிறதுல ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை, ஒரு ஃபீட்பேக், அதாவது ஒரு பதில் சொல்கிறது கிடையாது, நின்று பதில் சொல்கிறது இல்லை. அப்போ நீங்கள் சொல்கிற வார்த்தை என்னது? சொல்கிறேன்னு எங்கேயாவது நின்று காதில் வாங்குறாரு பார், போயிட்டே இருக்கார் பார். சொல்கிறீங்க தானே? அது என்னது? காதில் விழாமையாக இருக்குது. அப்போ இந்த காதில் செவி சாய்க்கிறதுனா என்ன அர்த்தம்? சொல்கிறத கேட்கணும். எதுக்கு கேட்கணும்? நீ நன்றாக இருப்பதற்கு. இந்த வார்த்தை ரொம்ப அருமையாக இருக்குது. ஏன் நீ நல்லா இருக்கிறதுக்கு சொல்கிறாரு ஆண்டவர். கேட்க மாட்டேறமே. கேட்கணும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, நீ விருத்தி அடையணும்னு சொன்னால் சொல்கிறத கேளுங்க. யார் சொல்கிறத கேட்கணும்? கர்த்தர் சொல்கிறதை கேட்கணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. இன்றைக்கு கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க முடியாத எனக்கு கொடுத்துருக்கிறார். என்னுடைய வார்த்தை அல்ல. நல்லா புரிஞ்சுங்க. அதான் நான் முன்பு சொன்னேன். இதற்காக விடிய உட்கார்ந்து இந்த வசனத்தை எப்படி உங்களுக்கு கொடுக்குறது என்று சொல்லி 4 மணி வரைக்கும், இங்கே நம்ப மாட்டீங்க, நான் உள்ளே இருக்கிற நீங்கள் தூங்குறேன்னா கர்த்தருக்கு மகிமை. இவ்வளவு பிரயாசப்பட்டு. அப்போ இது எதற்காக? நீ நன்றாக இருப்பதற்கு. எல்லாம் கவனிங்க, நன்றாக இருப்பதற்கு. நிறைய இந்த வார்த்தையை எடுத்தால் இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். இன்றைக்கு கொடுக்குற வார்த்தை, செய்தி, பிரசங்கம் நன்றாக இருக்கணுமா இல்லையா? ஏதோ ஒன்று பண்ணிட்டார், ஏதோ ஒரு வசனம் சொன்னார், ஏதோ ஒரு படிச்சுட்டு போனார். என்னங்க சொன்னார்? ஏதோ ஒரு வசனம் சொன்னார். இது என்ன? இது ஏதோ ஒரு சாப்பாடு போட்டாங்க, இது சாப்பிட்டு போனன்ற மாதிரி இது. நேற்றுக்கு சிலர் சொன்னாங்க, நேற்றுக்கு வந்தாங்க, நல்லா இருந்துச்சுங்க ஆராதனை சொன்னாங்க. சாப்பாடும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆராதனையும் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு போனாங்க. கேட்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நான் சொல்ல வந்தது, நேற்றைய சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்ததுதான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க சாப்பிட்டவங்கெல்லாம்.
என்ன சொல்ல வருகிறேன்? நன்றாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? செவி சாய்க்கணுங்க. சாப்பாடு நன்றாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? செவி சாய்க்கணுமா? சாப்பாடு நன்றாக இருப்பதற்கு என்ன செய்யணும்? ஒழுங்காக முறையாக சரியாக சமையல் பண்ணால் தானே நல்லா இருக்கும். அப்புறம் நீங்கள் பாட்டுக்கு எடுத்து உப்பையும் மிளகாத்தூள் எடுத்து கொட்டிவிட்டு தான் முடிஞ்சுக்க, அதை வாயிலே வைக்க முடியாது. நன்றாக இருக்கணும்னா அதை பக்குவமாக கரெக்டாக சரியான விதத்தில் எல்லாத்தையும் அந்தந்த நேரத்துக்கு எதை செய்யணும் அதை செய்தீங்கன்னா அது நல்லாயிருக்கும் இல்லையா? சாதத்தையே கூட கொஞ்சம் நீங்கள் விட்டுட்டுனாக்கா குழன்னு அழிய வச்சு என்ன பண்ண முடியுது, போயிடுது. அதுபோல் நீங்கள் நன்றாக இருக்கணும்னா கொஞ்சம் செவி கொடுங்க. செவி கொடுத்து என்ன செய்யணும்? செவி கொடுத்து என்ன செய்யணும்? அவைகளின்படி செய்ய சாவதனமாறு. காதில் கேட்டால் மட்டும் போதாது, அதன்படி செய்யுங்க. நான் சொல்கிறேன், ஈசாக்கு, யாக்கோபு, பார்த்தோம் தாவீது, இவர்களாம் என்ன செய்தார்கள்? இவங்க என்ன செய்தார்கள்? செவி சாய்த்தார்கள், செவி கொடுத்தார்கள், அதன்படி செய்தார்கள். ஆண்டவர் அவர்களை என்ன செய்தார்? விருத்தி அடையும்படி செய்தார். விருத்தி அடையும்படி செய்வார். கர்த்தர் உங்களுக்கும் அப்படி செய்கிறார். உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் இந்த மாதத்தில் கொடுக்குற, காலையில் கொடுக்குற வார்த்தை என்ன? உங்களை நான் விருத்தி அடைய செய்வேன், விருத்தி அடைய செய்வேன். பாருங்கள், நான் அதில் ஒரு காரியத்தை எடுத்துக்கிறேன். இந்த 3-4 சம்பவம் நான் சொன்னேன் விருத்தி அடைந்ததில். தாவீதுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கொள்வோம். அங்கே என்ன போட்டிருக்குது? தாவீது நாளுக்கு நாள் விருத்தி. ஆமாம், தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் கூட இருக்கிறார். அதனால் அவன் என்ன செய்தான்? நாளுக்கு நாள் அவளை விருத்தி அடைஞ்சிட்டே போகிறான். சந்தோஷமாக இருக்குல்ல? உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வாழ்க்கையும் நாளுக்கு நாள் விருத்தி அடையணும். அப்படிதானே உங்களை அபாஞ்சேன். கர்த்தர் செய்வார். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? தாவீது செய்ததை நீங்கள் செய்தீங்கன்னா கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் அவர் விருத்தி அடையும்படி செய்வார். உன்னுடைய வியாபாரம், உன்னுடைய தொழில், உன்னுடைய வேலை, சரிங்களா, உங்களுடைய பிழைப்புக்கு அடுத்த எந்த காரியமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்வார்? விருத்தி அடையும்படி செய்வார். சரி, இந்த தாவீது வர வர இப்படி இந்த காரியங்களை செய்ததாக பார்க்குறோமே. இந்த ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தாவீதை பற்றி சொல்லும்போது 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1 வசனம். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். பாருங்க அந்த வார்த்தை பாருங்க. தாவீது வர வர பலத்தான் சொல்ற, வர வர இருக்க 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 அவன் பலத்திட்டு அவன் கை ஓங்குது சொல்ற பாருங்க. அதே சமயம் அவனுக்கு எதிராக இருந்த இது சவுலுடைய குடும்பம் இருக்க இருக்க என்ன ஆகுது? பலவீனப்பட்டு போகுது. யோசித்து பாருங்க, காரணம் என்ன என்பதற்கு நான் ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 2 சாமுவேல் 1 அதிகாரம் 17வது வசனம். 2 சாமுவேல் 1 அதிகாரம் 17வது வசனம். தாவீது சவுலின் பேரிலும் அவன் குமாரனாகிய யோனத்தானின் பேரிலும் புலம்பல் பாடினான். நான் சுருக்கமாக சொல்லிட்டு போகணுமே, கவனிங்க. உங்களுக்கு தெரியும், சவுலுக்கும் தாவீதுக்கும் ஒத்து போகாது. சவுல் தாவீதை காயமகாரமாய் பகைத்தான். அவனை கொன்று விடவும், அவனை அழிக்கவும், அவன் வளர்ச்சியை தடை செய்யவும் ரொம்ப பிரயாசப்பட்டதெல்லாம் அது ஒரு பெரிய சரித்திரம். அது தாவீதை சவுல் அழிக்க நினைத்தது. ஆனால் அழிந்தது தாவீது அல்ல, சவுல் அழிந்து அவனோட வாழ்க்கை முடிந்தது. அதுவும் உங்களுக்கு தெரியும். கவனிங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சவுலுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது. தாவீதை பொறுத்த அளவுக்கு, நல்லா கவனிங்க, தாவீதை பொறுத்த அளவுக்கு அவனுடைய ஜென்ம விரோதியோ அல்லது சத்துருவோ, அவனுடைய பகஞ்சனாகிய எதிரியாகிய சவுலுடைய வாழ்க்கை கதை முடிஞ்சிச்சே என்று சொல்லி அவன் சந்தோஷப்படலை. நீங்களாக இருந்தால் அந்த இடத்துல அப்பா
பெரிய தொல்லை விட்டுதுப்பா, நிம்மதி, இனிமேல் இந்த மனுஷன் தொல்லையே இல்லை அப்படியே என்று சொல்லி தான் எல்லாரும் நினைப்பார்கள். தாவீதை பொறுத்தவர்களுக்கு சவுல் இறந்ததை அவன் கொண்டாடவும் இல்லை, சந்தோஷப்படவும் இல்லை, சந்தோஷமாக எடுத்துக்கொள்ளவும் இல்லை என்பதை தான் இதில் ஒரு விசித்திரமான ஒரு காரியம் வரும். தாவீது சவுலால் ரொம்ப 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 பாதிக்கப்பட்டான், கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. எல்லாத்தையும் நீங்கள் பைபிள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு சவுலால் ரொம்ப பாதிக்கப்பட்டான், நொந்து போனான். காட்டிலையும் மேட்டிலையும் மலையிலையும் குகையிலையும் பதுங்கி வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் அவன் எழுதின சங்கீதம் எல்லாத்துக்கும் காரணமே சவுல் தான். சவுலால் அவன் பகைக்கப்பட்டு, விரட்டப்பட்டு, துரத்தி அடிக்கப்பட்டு, அல்லகழிக்கப்பட்டு, அதிலேருந்து வந்தது தான் அந்த சங்கீதம் எல்லாமே. அப்படியேப்பட்ட ஒரு நிலைமைக்கு காரணமாக இருந்த சவுல் இறந்துட்டான்னு சொன்னால் நிம்மதி பெருமிச்சு விட வேண்டிய தாவீது அழுது புலம்புறான். என்ன சொல்ல வருகிறேன்னா, இதிலேருந்து என்ன தெரிய வருகிறது என்று சொன்னால், தாவீதை பொறுத்தவர்களுக்கு அவன் எதிரிக்கு கூட ஒரு துரோகம் நினைக்காதவன் தாவீது என்று நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். எதிரி, விரோதி, பகஞ்சன் யார்? சவுல். அந்த எதிரி இறந்ததை நினச்சி அவன் சந்தோஷப்படாமல் துக்கப்படுறான். அப்போ எதிரிக்கு கூட ஒரு துரோகம் நினைக்காத ஒரு நல்ல மனசு. அதனால் கர்த்தர் என்ன செய்ததாக போட்டிருக்குது? தாவீதோட கர்த்தர் இருந்தார் என்று போட்டிருக்குது. வருதுங்களா? இப்போ தாவீது வர வர பலத்தான். தாவீது என்ன மேலும் மேலும் என்னது விருத்தி அடைந்தான் என்று சொல்லி பார்க்குறோமே, அதனுடைய ரகசியம் என்னென்னா இதுதாங்க ரகசியம். அது மாத்திரமா? 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1 வசனம். 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1 வசனம். பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். அதற்கு கர்த்தர் போ என்றார். எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர் எப்ரோனுக்கு போ என்றார். நல்லா கவனிங்க. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். அதற்கு கர்த்தர் போ என்றார். திரும்ப எந்த இடத்துக்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர் எப்ரோனுக்கு போ என்றார் அப்படின்னு நீங்கள் எழுதியிருக்குது. இப்போ யோசித்து பாருங்கள், தாவீது சவுலுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இப்போ தாவீது ஃப்ரீயாக நிம்மதியாக இருக்கலாம். ஆனால் கவனிங்க, எங்கே போகலாம், எங்கே இருக்கணும், என்ன செய்யணும் என்ற காரியத்தை குறித்து அவன் கர்த்தரிடத்தில் விசாரித்தான் என்று இருக்குது. அப்போ ஆண்டவரிடத்தில் அவன் ஆலோசனை கேட்டான். ஆண்டவருடைய ஆலோசனை கேட்டு அந்த ஆலோசனைப்படி நடந்ததுனால அவன் விருத்தி அடைந்தான். இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்க நீங்கள் அநேகர் உங்கள் வாழ்க்கையினுடைய தீர்மானங்களை, திட்டங்களை கர்த்தரிடத்தில் நீங்கள் விசாரிக்கிறீங்களா? இதை நான் வாங்கலாமா, இதை நான் இந்த இடத்துக்கு நான் செல்லலாமா, இதை நான் செய்யலாமா என்று என்றைக்காவது எப்பொழுதாவது எந்த ஒரு காரியத்தை குறித்தாயிலும் தாவீதை போல ஆண்டவர்கிட்ட நம்ம ஒரு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே உங்களுடைய பதில் என்ன, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, ஆண்டவரே உமக்கு இது விருப்பமா சித்தமா என்று அநேகரை கேட்கறது கிடையாது. அநேகரை என்ன செய்கிறாங்க, அவங்க ஒரு டிசிஷன் எடுத்துடுறாங்க, அவங்க ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. அந்த முடிவை எடுத்து கொண்டுட்டு போய் ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க. என்னென்னா இது செய்து கொடுன்னு சொல்லி, ஆண்டவரே நீங்கள் இந்த காரியத்தை செய்யணும், இதை நடத்தி கொடுக்கணும், நான் கேட்குறத நீங்கள் செய்யணுன்ற அப்படி ஒரு டிமாண்ட் பண்ணுற ஒரு நீங்கள் சூழ்நிலை இருக்குதே தவிர முதல்ல போய் அவர்கிட்ட ஆலோசனை கேட்குறது கிடையாது. ஒரு வியாபாரம் தொடங்குறோமா, ஒரு தொழில் தொடங்குறோமா, ஒரு வேலையை செய்கிறோமா, எந்த காரியமாக இருக்கட்டும், ஒரு வீட்டை வாங்குகிறோமா இல்லை இடத்த வாங்குகிறோமா, என்ன காரியமாக இருக்கட்டும் அவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே நான் இதை செய்யட்டுமா? தாவீது எவ்வளோ அழகாக கேட்குறாரு, நான் எங்கே போகணும், நான் அங்கே ஆண்டவர் சொல்கிற இடத்துக்கு தான் அவர் போகிறார், கேட்டுட்டு போகிறார் பாருங்க. அப்போ நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் எந்த காரியத்தை செய்தாலும் கர்த்தர்கிட்ட கேட்டு நம்ம செய்தோன்னு சொன்னால் நீ செய்கிற காரியம் விருத்தி அடை. நிறைய காரியம் விருத்தி அடையில தானே, வச்சது விளங்கலை தொட்டது துளங்கலைன்னு சொல்கிற மாதிரி ஏன் விளங்காமல் போகுது கேட்டேன்னா ஜெபம் பண்ண. நீ என்னங்கன்னு ஜெபம் பண்ணுறோம் நம்ம, நான் இதை செய்ய போகிறேன், எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே, இதை காரியத்தை நான் செய்யணும் ஆண்டவரே, என் ஜெபத்தை கேட்டு செய்யும் போது கர்த்தர் மௌனமாக இருக்கிறார். செய்வதற்கு முன்பதாக ஆண்டவர்கிட்ட இதை நாம் செய்யலாமா, உங்களுடைய விருப்பம் என்ன என்று சொல்லி நம்ம கேட்டு செய்வோம் என்று சொன்னால் விருத்தி அடையும். தாவீது, அதுதான் நான் தாவீது அனுபவத்தை உங்களுக்கு நான் காமித்தேன். தாவீது பாருங்கள், ஒவ்வொரு காரியத்தையும் போகலான்னது போயிட வேண்டியதானே. முதல்ல போகலாமான்னு கேட்குறாரு, போன்றாரு.
திரும்பி என்ன கேட்குறாரு, நான் எந்த இடத்துக்கு போனோம் அதை சொல்லுங்கள். என்ன ஒரு அருமையான ஒரு கீழ்ப்படிதல், ஒரு தாழ்மை. இதெல்லாம் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. அதனால் தாவீது வர வர என்னது, அவன் விருத்தி அடைந்தான் என்று சொல்லி பார்க்குறோம். சரி, நம்ம என்னென்ன காரியங்களை விருத்தி அடையணுன்றதையும் பார்க்கலாம். 2-3 குறிப்பை பார்க்கலாம். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீதிமொழிகள் 9:9. ஞானமுள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேறுவான். நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தி அடைவான். அறிவில் விருத்தி அடைவான். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் விருத்தி அடைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நான் முதலாவது சொன்னது, உங்களுடைய உலக பிரகாரமான ஒரு பொது வாழ்க்கையிலே உங்களை ஆண்டவர் விருத்தி அடைய செய்வார். இரண்டாவதாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, ஆன்மீக காரியங்களே, ஆத்மாவுக்கு அடுத்த காரியங்களிலே கர்த்தர் உங்களை விருத்தி அடைய செய்வாராம். இங்கே நாம் பார்க்குறோம், என்னது, அறிவில் விருத்தி அடைவான். அறிவில் விருத்தி அடைவான். அதே போல் 9ஆம் அதிகாரம் 11வது வசனம். என்னாலே உன் நாட்கள் பெருகும், என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். என்ன அருமையான வார்த்தை. உன் ஆயுசு, உன்னுடைய ஆயுசு வருஷங்கள்லாம் விருத்தியாகும். யாரால? ஆண்டவரால். அது என்ன செய்யணும் அதுக்கு என்று சொன்னால், அங்கே இருக்கு பாருங்க, அந்த 9வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவிலே விருத்தி அடைவான். அப்போ விருத்தி அடையணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? உபதேசத்தை கேட்கணும். நமக்கு பண்ணுற கொடுக்கப்படுகிற நமக்கு பண்ணுற உபதேசத்தை கேட்டால் தானே நம்ம விருத்தி அடைய முடியும். அங்கே சொல்லப்பட்டிருக்குது, உபதேசம் பண்ணு, அவன் அறிவியல் விருத்தி அடையும். அப்போ உங்களுக்கு கொடுக்கப்படுகிற உபதேசத்தை இப்போ நான் உபதேசம் பண்ணுறேன், இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கிறது ஒரு உபதேசம். இந்த உபதேசத்தை நான் பண்ணும் பொழுது இப்போ நீங்கள் யார்? நீங்கள் நீதிமான்களை, நீங்கள் அறிவில் விருத்தி அடைவீங்க. அப்போ என்ன செய்யணும்? உங்களுடைய அறிவில், உங்களுடைய ஞானத்தில் விருத்தி அடையணும்னு சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையை, வசனத்தை என்ன செய்யணும்? கேட்கணும். ஆலோசனையை கேட்கணும். ஆண்டுடைய வார்த்தைகளை, செய்திகளை கவனமாக நாம் கேட்கணும். அப்படி கேட்பதனால என்ன உண்டாகும்? அறிவில் விருத்தி அடைவீங்க. உங்கள் ஆயுசு வருஷமும் அதிகமாகும். என்ன அருமையான வார்த்தை பாருங்கள். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16வது வசனம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆகிலும் உங்கள் விசுவாசம் விருத்தியாகும் போது, உங்கள் விசுவாசம் விருத்தியாகும், மற்றவருடைய எல்லைகளுக்குள்ளே செய்யப்பட்டவர்களை நாங்கள் செய்ததாக மேன்மை பாராட்டாமல், உங்களுக்கு அப்புறமான இடங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கத்தக்கதாக எங்கள் அளவின்படி உங்களால் மிகவும் பெருகி விருத்தி அடைவோம் என்று நம்பிக்கையாயிருக்கிறோம். சரி, உங்கள் விசுவாசம் விருத்தி அடையும். நிறைய பேருக்கு விசுவாசம் இல்லை, விசுவாசம் இருக்குது, விசுவாசத்தில் ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க. சொல்கிறாங்க, எனக்கு அந்த அளவுக்கு விசுவாசம் இல்லைங்க. நிறைய பேருக்கு விசுவாசியில் கேட்டு பாருங்கள், என்னங்க இப்படிலாம் இருக்கீங்களே, சோர்ந்து போகலாமா? ஒன்று என்ன பண்ணுறது, அந்த அளவுக்கு ஆண்டவர் நடத்துவார், செய்வார்ன்ற ஒரு விசுவாசம் எனக்கு இல்லைங்க. ஏன் இல்லை? அப்போ உங்களுடைய விசுவாசத்தில் நீங்கள் இன்னும் வளரலை. உங்களுக்குள்ளே அதிகமான விசுவாசம் உங்களுக்குள்ளே நிலைச்சிருக்கல. அப்போ அந்த விசுவாசம் எங்கேருந்து வரும்? விசுவாசம் வேற ஒரு வசனம் இருக்குது. விசுவாசம் கேள்வினால் வரும். கேள்வி தெரியாது அந்த வசனம் உங்களுக்கு. கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். அப்போ விசுவாசம் நமக்குள்ளே எப்படி உருவாகும் என்று சொன்னால், கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக தான் விசுவாசம் உண்டாகும். அப்போ கர்த்தருடைய வசனம் நமக்குள்ளே வரணும். என்ன செய்யணும்? படிக்க தெரிஞ்சவங்க முதலாவது டெய்லி தினமும் வேதத்தை படிக்கணும், ஒழுங்காக வேதத்தை வாசிக்கணும். புரியுதா? ஒன்று. படிக்க தெரியாதவங்க என்ன செய்யணும்? இது போல் சொல்லப்படுகிற வார்த்தைகளை கவனமாக அந்த வசனத்தை உள்ளே வாங்கணும். விசுவாசம் எதனால் வரும்? கேள்வி என்று சொல்லும்போது கேட்குற கேள்வி அல்ல, இது காதால் கேட்கறது. அது ஆமாம், இப்படி கேட்கும்போது தான் நமக்கு ஒரு விசுவாசம் நமக்குள்ளே உண்டாகும். இந்த சத்தியத்தை கேட்கும்போது, வார்த்தைகளை கேட்கும்போது நமக்குள்ளே என்ன உண்டாகும்? ஒரு விசுவாசம் உண்டாகிறது. ஆண்டவருடைய செயல்களை, அற்புதங்களை, அடையாளங்களை பார்க்கும்போது, கேட்கும்போது, ஒருத்தங்க வந்து சாட்சி சொல்லும்போது நமக்குள்ள ஒரு விசுவாசம் வருது.
அடாடா இவருக்கு இப்படிலாம் ஆண்டவர் செய்திருக்காங்களே, நமக்கு இப்படி செய்வாரே. மாஸ்டர் வெஸ்லி அவர்கள் வந்து நிறைய சாட்சிகளை சொன்னார் இல்லையா? அப்போ அதை கேட்கும்போது நம்ம மனசில் என்ன தோணுது, பரவாயில்லையே, விசுவாசமாக இருந்தால் ஆண்டவர் இப்படிலாம் நடத்துவார் போல் இருக்கு. நம்மளும் அப்படி நமக்கு அந்த விசுவாசம் இல்லையே, நாம் அப்படி விசுவாசமாக இருந்தால் நமக்கு ஆண்டவர் செய்வார். சரி, இந்த விசுவாச குறைவுக்கு என்ன செய்யணும்? விசுவாசத்தில் என்ன செய்யணும்? நீங்கள் வர்த்திக்க பண்ணணும். அந்த விசுவாசத்தை ஆண்டவர் விருத்தி அடையும்படி செய்வேன்னு சொல்கிறாரு. விருத்தி அடையும்படி செய்வேன்னா என்ன செய்யணும்? இருக்கு திரும்பி திரும்பி அந்த வார்த்தை தான் வருது. உங்களோட அறிவு விருத்தி அடையும், விசுவாசம் விருத்தி அடையணும்னு சொன்னால், உங்களோட ஆயுசு விருத்தி அடையணும்னு சொன்னால் வசனத்தை நீங்கள் என்ன செய்யணும்? கேட்கணும். நான் முதல்லையும் அதான் சொன்னேன், திரும்பவும் அதான் சொல்கிறேன். எல்லாம் சுற்றி சுற்றி அங்கே தான் வருது. கர்த்தருடைய வார்த்தையை கவனமாய் கேளுங்க, நீங்கள் விருத்தி அடைவீர்கள். கர்த்தர் உங்களை விருத்தி அடையும்படி செய்வார். மூன்றாவதாக நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 11வது வசனம். வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போம், கைப்பாடாய் சேர்க்கிறவனும் விருத்தி அடைவான். விருத்தி அடைவான். இன்றைக்கு பொருளாதார ரீதியாக நிறைய பேர் விருத்தி அடையணும்னு சொல்லி நினைக்கிறேன், எதிர்பார்க்குறாங்க. என்னது? என்னங்க ஒன்றும் சரியான வருமானம் இல்லைங்க. 10 ரூபா வருமானம் வந்தால் 12 ரூபா செலவாகுது. ஒன்றும் விருத்திக்கு வரலைங்க. நான் விவசாயம் பண்ணி பார்த்தேன், ஒன்றும் விருத்திக்கு வரல. வியாபாரம் பண்ணி பார்த்தேன், ஒன்றும் விருத்திக்கு வரல. என்னது? நிறைய பேருடைய புலம்பல் அது. இங்கே நான் பார்க்குறோம், கைப்பாடாய் சேர்க்கிறவனும் விருத்தி அடைவான், வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போகும். அப்போ குறுக்கு வழியிலே, தவறான வழியிலே நம்ம பொருளையோ பணத்தையோ வருமானத்தையோ நம்ம சேமிக்கிறோம் அல்லது தேடுகிறோம், சம்பாதிக்கிறோம் என்று சொன்னால் அது விருத்தி அடையாது, அது குறைஞ்சிக்கிட்டே போகும். நிறைய இருக்கிறது போல தான் இருக்கும், ஆனால் குறைஞ்சிரும். ஆனால் கஷ்டப்பட்டு கைப்பாடாய் நம்ம உழைக்கிறோம் என்று சொன்னால் கர்த்தர் அதை என்ன செய்கிறாரு? ஆமாம், அதை ஆண்டவர் அதில் ஒரு உயர்வை, ஒரு மேன்மையை, ஒரு விருத்தி அடையும்படியாக கர்த்தர் செய்வாராம். பாருங்கள், வஞ்சனையால் என்று சொல்லும்போது பாருங்கள், இன்றைக்கி நிறைய பேர் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக தவறான வழியில், குறுக்கு வழியில் போய் ஆதாயம் தேடுகிறார்கள். அதிகமான வட்டிக்கு பணத்தை கொடுத்து பணம் சம்பாதிக்கிறது, இதெல்லாம் விருத்தி அடைத்து வேண்டிய வழி கிடையாது. வட்டி, அநியாய வட்டி. இன்னும் சிலர் லஞ்சம் வாங்குவாங்க. எந்த ஒரு வேலையை செய்தாலும் இன்றைக்கு லஞ்சம் கொடுக்கறது, லஞ்சம் வாங்குறது சர்வசாதாரணமாக இருக்கிறது. நான் சொல்கிறேன், கர்த்தர் பிள்ளைகள் அந்த காரியங்களுக்கு விலகி இருக்கணும். அதனால் நம்ம கரைபடாத கையுடலாக இருக்க வேண்டும். இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாது, இதெல்லாம் சாபத்தை கொண்டு வரும். லஞ்சம் வாங்கக்கூடாது. இன்றைக்கி அநேகர் என்ன செய்கிறாங்க, அதெல்லாம் சர்வசாதாரணமாக மலிஞ்சு போச்சு. இன்னொன்று சொல்ல போகிறேன், இப்போ இந்த மாதத்தில் எலெக்ஷன் நடக்க போகுது. எல்லாம் இப்போ நோட்டை எதிர்பார்த்துட்டு இருக்குது. காந்தி தாத்தா நோட்டு எப்படியோ வீட்டுக்கு வரப்போகுது அப்படின்ட்டு சொல்லி ஆவலாக எதிர்பார்த்துருக்கேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது வஞ்சனையால் வந்த பொருள். இது இதனால் அது விருத்திக்கு வராது, அது சாபம். இதுக்கு ஒரு வியாக்கியானம் கொடுத்துட்ருக்குறோம். நம்ம வீட்டு காசு நம்மள்கிட்டேருந்து வாங்கி தான் நம்மள்கிட்ட கொடுக்குறோம், வாங்கிக்கலாம். இதுக்கு ஒரு ஆலோசனை. தவறு. இதுக்கு நம்மளே ஒரு நியாயம் கற்பிக்கக்கூடாது. விசுவாசிகள் நான் சொல்கிறேன், ஊர் உலகத்தான் எப்படியா இருந்துட்டு போட்டோம், அது தவறு. இப்படி ஒரு வேலை நம்ம அதை செய்கிறோம், வாங்குகிறோம், பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு தான். என்னது? வஞ்சனையால் தேடின பொருள் குறைஞ்சி போகும், கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 24வது வசனம். வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. கவனிங்க, அப்போ நம்ம விருத்தி அடையணும். பொருளாதார ரீதியாக பண விஷயத்தில் கவனிங்க, உங்களுடைய வருமான விஷயங்களில் ஒன்றும் விருத்திக்கு வர மாட்டுதுங்க. சான் ஏறுனா முழம் சறுக்குதுன்ற மாதிரி. என்னது? 10 ரூபா நம்ம சம்பாதிச்சா பொத்தலான பையில் போடுறதா சம்பாதிக்கிறேன்னு சொல்கிறாங்க. 10 ரூபா சம்பாதிச்சா 100 ரூபா செலவு காத்துட்ருக்குது. வந்தது 10 ரூபா, செலவு 100 ரூபா ஆகுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? சிலருடைய நிலைமைகள் அப்படி இருக்கிறது.
இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால், இங்கே பாருங்கள், வாரி இறைத்து விருத்தி அடைவார் உண்டு. அப்படின்னா என்ன? தாராள மனசோடு தாராளமாக நாம் கொடுக்கிறவர்களாக மாறணும். அப்படி நீங்கள் கொடுக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? நிறைய வசனங்கள் நீங்கள் உங்களுக்கு சொல்லியாச்சு. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுக்கிறவனுக்கு கர்த்தர் கொடுப்பார். அப்போ நம்ம கொடுக்க 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 கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்கள். அதான் வாரி இறைச்சி நீ கொடுத்துன்னு வச்சுக்க, அது விருத்தி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு அந்த ரகசியம் தெரியல. கொடுக்குன்னு சொல்லும்போது கர்த்தருடைய ஊழியத்துக்கு நம்ம கொடுக்கணும். கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய காணிக்கை தசம பாகங்களிலே தாராள மனசோடு கர்த்தருக்கு கொடுக்குறோம். சில பேர் அதில் தான் கரெக்டாக கணக்கு பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லா செலவும் பண்ணுவாங்க, எல்லா செலவுக்கும் பணத்தை எடுத்து வைப்பாங்க, கணக்கு பார்ப்பாங்க. இதில் நிறுத்தி வச்சுருவாங்க. இந்த மாதம் ரொம்ப அதிகமாக செலவு இருக்குது, பரவாயில்ல, ஏன்னா கர்த்தர் நேராக கையை நின்று கேட்க போகிறாரு. அவர் ரொம்ப நல்லவர். நான் சொல்கிறேன், அவர் நல்லவர் தான். நீ கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அவர் நல்லவர் தான். நான் ஒரு காரியத்தை புரிஞ்சிங்க, விருத்தி அடையாது, விருத்தி அடைய முடியாது. அதனால் நம்ம கொடுக்குறவளாக எப்போ நம்ம மாறுறோமோ, கொடுக்கும் பொழுது உங்களுடைய பொருளாதார காரியங்களிலே ஆண்டவர் உங்களை விருத்தி அடையும்படி செய்வார். தான தர்மங்கள் பண்ணினாலும் சரி, ஏழைகளுக்கு கொடுக்குற விஷயமா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு கொடுக்குற விஷயமா இருந்தாலும் சரி, எதுலேயுமே நம்ம என்ன செய்யக்கூடாது? வஞ்சனை வைக்கவே கூடாது. எல்லாமே செய்யணும், எல்லாவற்றையும் செய்யணும். மிக முக்கியமாக கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய காரியங்களில் நம்ம உண்மையாக இருக்கோம். நிறைய பேர் அந்த காரியத்தில் எல்லாம் செய்வாங்க, எல்லாருக்கும் கொடுப்பாங்க. சொந்த பந்தத்துக்கு கல்யாணம் காரியம்னாக்கா போய் என்ன பண்ணுவாங்க? மொய் வைக்கிறது, கடனை உடனே வாங்கினா அது கொண்டுட்டு போய் பட்டம் கட்டணும், நான் காசு வைக்கணும், அதை வைக்கணும்னு ரொம்ப பிரயாசப்பட்டு எல்லா காரியத்திலும் கரெக்டாக இருந்தாலும் செஞ்சிடுறாங்க. ஆனால் ஆண்டோடைய காரியத்தில் மட்டும் அலட்சியமாக இருக்கிறாங்க. இன்றைக்கு நிறைய பேர் பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருப்பதற்கு காரணம் என்ன? விருத்தி அடையாமல் இருக்க காரணம் என்ன? கொடுக்க விஷயங்களில் கர்த்தருக்கு வஞ்சனையாக இருப்பதனால தான். மல்கியாவில் சொல்கிறார்ல, நீங்கள் என்னை வஞ்சித்தீர்கள் என்று சொல்ல, எதனை? தசம பாகத்திலையும் காணிக்கையிலையும் தானே என்று கர்த்தர் சொல்கிறாரு. அப்போ இந்த அளவுக்கு ஆண்டவர் வசனம் வேதத்தில் எழுதியிருக்கும் போது அது தெரிஞ்சியும் அப்போ நம்ம வஞ்சனையால் வஞ்சிக்கிறோம் என்று சொல்லும்போது எப்படி நம்முடைய வருமான காரியங்களை அது விருத்தி அடைய முடியும்? சில இப்படி நினைக்கிறாங்க, இந்த நேரத்தில் இந்த செலவெல்லாம் முடிந்து மிச்சமானதுக்கு அப்புறம் கொடுப்பாங்களாம். மிச்சம் ஆகணுமா அதை கொடுப்பாங்க. ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால் உன்னை அநேகத்தில் உன்னை அதிபதியாக வைப்பேன்னு சொல்கிறாரு. அதே போல் இந்த சாரிபாத்தி விதவியினுடைய கதை உங்களுக்கு தெரியும். எலியாவுக்கு கர்த்தர் செய்த காரியம் இருந்தது என்னது? கொஞ்சம்தான் இருந்தது. அவர் சொல்கிறார், கொஞ்சம்னு எனக்கு தெரியும், அந்த கொஞ்சத்தில் எடுத்து கொடுத்து பாருங்க. அந்த கொஞ்சத்தில் எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அந்த பானையில் மாவு குறையவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறையவே இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம்? எப்பொழுதுமே நிறையா இருந்தால் கொடுக்கலாம், நிறையா இருந்தால் நம்ம கொடுப்போம், நமக்கே இது பத்தலை, நம்ம எங்கேருந்து கொடுக்க முடியும் என்ற எண்ணம் தான் நமக்குள்ளே வருகிறது. இல்லை இல்லை இல்லை, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க தான் கேட்குறாரு தவிர உங்கள்கிட்ட இருக்கிறத அபகரிக்கிறதுக்காக கேட்கல. அதுவும் சில பேர் புரிஞ்சிக்க மாட்டாங்க. நம்ம கொடுக்குறதெல்லாம் ஆண்டவர் திரும்ப நமக்கு கொடுக்குறத தவிர நீங்கள் கொடுக்குறதெல்லாம் அவர் வைத்து கொண்டு இருப்பதே கிடையாது. ஆனால் நம்ம அது சரியாக புரிஞ்சிக்கிறதில்ல. இதான் நினைக்கிறாங்க, இது என்னுடைய சம்பாத்தியத்தில் நான் போய் சம்பாதிக்க, இது எங்கள் கர்த்தராக கொடுத்தாருன்றாங்க. ஐயா, சம்பாதிப்பதற்கு வேண்டிய பலனை கொடுக்குறதே அவருன்னு வசனம் போட்டிருக்குது. உனக்கு ஏது சம்பாதிக்கிறது வழி ஏது? அதுக்கு வழியை ஏற்படுத்துறதும், உனக்கு வேலையை கொடுத்ததும், அதுக்கு வருமானத்துக்கு வழியை காட்டுறதுக்கும் பலனை கொடுக்குறதும் கர்த்தருது. இவங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க? இது நான் என்னுடைய சுய சாமர்த்தியத்தில் போயில் நான் சம்பாதிச்சுட்டு வரேன், அது எப்படி இது கர்த்தரா எனக்கு நேராக கொடுத்தாருன்றாங்க. எல்லாம் அவர் கொடுத்தது தான், எல்லாம் அவர் கொடுத்தது. ஒரு இடத்துல ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இது இப்போது எல்லா விஷயந்தான் கவனிங்க. நாளாகமும் 1 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. பாருங்க, ஐஸ்வர்யம் என்ன? பணம், சொத்து பத்து எல்லாமே அவரால் வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். 14. இப்படி
மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் நான் எம்மாத்திரம் என் ஜனங்கள் என் ஜனங்கள் எம்மாத்திரம் எல்லாம் உம்மால் உண்டானது. எல்லாம் உம்மால் உண்டானது. உமது கரத்திலே உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். போதும். பார்த்தீங்களா, உம்முடைய கையில் வாங்கி உமக்கு கொடுக்குறோம். அதான் உண்மை, இதுதான் சத்தியம். நிறைய பேருக்கு இது புரியறது இல்லை. பைபிள் படித்தா தானே வசனத்தில் இருக்குது. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். இது உமது கரத்தில் என்ன இல்லையா? இப்போ தான் யாருமே அதுக்கு முந்தையெல்லாம் சம்பளம் கொடுத்துட்டு இருந்தாங்க. எல்லா இடங்கள்லையும் சம்பளம் கொடுக்கறதுன்னு ஒரு பழக்கம் இருந்ததுங்க. என் கையால் தானே சம்பளம் வாங்கணும், அவர் கையில் தாங்க சம்பளம் வாங்கணும்வாங்க. இப்போல்லாம் யாருமே எதுலேயுமே சம்பளத்தை கையில் வாங்குகிற பழக்கமே இல்லாத அளவுக்கு கால சூழ்நிலை மாறி போச்சு. எல்லாம் அக்கௌண்ட்டு உடனே டக்கு டக்குன்னு தட்டுறாங்க, அடுத்த நிமிஷம் அக்கௌண்ட்டில் பணம் ஏறி என்னாச்சு வந்துடுச்சு. நான் என்ன கையிலே கொடுத்தாரு, இவர் கையாலையா கொடுத்தாரு, அது எங்கள் அக்கௌண்ட்டெல்லாம் ஏறிக்கிட்டு இருக்குது நினப்பு. ஐயோ, இது எல்லாம் எங்கேருந்து வந்தது? இந்த அக்கௌண்ட்டில் தான் இருக்கட்டும், ஏதாவது தான் இருக்கட்டும், எங்கேருந்து வந்து யார்கிட்டேருந்து வாங்குகிறோம்? கர்த்தரிடத்துலேருந்து வருகிறது. அப்போ அதனால அவங்க யோசிக்கிறாங்க, கர்த்தர் வந்து அவர் கையால் எடுத்து கொடுத்தா தான் கர்த்தர் கொடுத்ததுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. கர்த்தர் தான் அவங்க மூலமாக நமக்கு கொடுக்குறாரு. நீ எந்த வேலையை செய்தாலும் தொழிலை செஞ்சாலும் சரி, கர்த்தர்கிட்டேருந்து வாங்கி திரும்ப கர்த்தருக்கு கொடுக்குறது யோசிக்கிறோம். கொடுத்தது கர்த்தர் நினைக்கிறது கிடையாது. இது நம்ம சம்பாத்தியம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. தவறு அது. இப்படி நம்ம கொடுக்கும் பொழுது என்ன செய்யணும் பட்டிருக்கு வசனம்? நீ விருத்தி அடைவ. பண விஷயத்தில், பொருளாதார விஷயத்தில் ஆண்டவர் உன்னை விருத்தி அடையும்படி செய்வார். இதுதான் இதனுடைய ரகசியம். அடுத்ததாக 4வதாக ஒரு காரியத்தை பார்ப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 7வது தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. தேவ வசனம் விருத்தி அடைந்தது, விருத்தி அடைந்தது. அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரம் 20வது வசனம். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது அப்படின்னா என்ன? அதுக்கு மேலே உள்ள வசனம் படித்தா அவங்களுக்கு தெரியும். மாய வித்தைக்காரராக இருந்தவர்கள் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளி காசாக கண்டார்கள். பாருங்க என்ன சொல்ல வருதுன்னா, கர்த்தருடைய வசனம் விருத்தி அடையுதுன்னா வளருது. இப்படி விருத்தி அடைந்ததுனால என்ன நடந்தது? அநேகர் ரட்சிக்கப்படுறாங்க. அநேக அங்கே சமூகத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகிறது. அதில் ஒன்றை தான் நம்ம இங்கே பார்த்தோம். மாய வித்தை செய்கிறவங்க, மந்திரம் செய்கிறவங்க எல்லாம் என்ன செய்தாங்க? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு அவர்கள் செய்த அந்த மந்திர தந்திர காரியத்தை எல்லாம் கொண்டு வந்து என்ன செய்தாங்க? அந்த தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டு எரிச்சிட்டாங்களாம். இப்படிப்பட்ட ஒரு மாறுதலை, மாற்றத்தை, எழுப்புதலை கர்த்தர் செய்வதற்கான காரணம் என்ன? எதனால் செய்தாருன்னா, வசனம் என்ன செய்து விருத்தி அடைந்தது. அப்போ அந்த வசனம் விருத்தி அடைந்ததுன்னா என்ன என்று சொன்னால், கவனிங்க, வசனத்தை கேட்ட யாவரும் ரட்சிக்கப்பட்டாருன்னு இருக்குது. அப்போ வசனத்தை கேட்கும்போது தான் அவங்க ரட்சிக்கப்படும் போது அவங்க பாவத்திலிருந்து, பாவமான காரியங்களிலிருந்து அவங்க மாறி என்ன செய்கிறாங்க? இப்படிப்பட்ட மாற்றத்தை நடக்கிறதை பார்க்குறோம். சரி, நீங்கள் விருத்தி அடையத்துக்கு என்ன செய்யணும்? என்ன சொல்ல வருதுன்னு சொன்னால், அப்போ நீங்கள் வசனத்தை விதைக்கணும், வசனத்தை தூவணும், வசனத்தை பரவ செய்யணும். அப்போ என்ன செய்யணும்? வசனத்தை என்ன சொல்லுங்கள்? ஊழியம் செய்யணும். கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவரிடத்தில் சொல்லணும். தெரிந்த வார்த்தைகளை, வசனங்களை நம்ம மற்றவங்களை ஸ்ப்ரெட் பண்ணும்போது, அதை நம்ம விதைக்கும் போது கர்த்தர் உங்களை விருத்தி அடையும்படி செய்வார். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பிரசித்திப்படுத்தும் பொழுது, பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது கர்த்தர் உங்களை பிரஸ்தாபப்படுத்துவார், உங்களை பிரசித்தப்படுத்துவார், உங்களை வர்த்திக்க பண்ணுவார், உங்களை விருத்தி அடையும்படி செய்வார். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் இருந்தும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. அப்போ அவருடைய நாமத்தை, அவருடைய வார்த்தைகளை, அவருடைய வசனங்களை நம்ம பிரஸ்தாபப்படுத்தும் போது, பிரசித்தப்படுத்தும் போது, அது என்ன பிரஸ்தாப பிரசித்தம்னா என்னக்கா? சொல்லுறது. எல்லார்ட்டையும் என்ன சொல்ல முடியும்? நம்ம சொல்லுங்க பார்ப்போம்.
சொல்லுங்கள். என்ன சொல்கிறது? சுவிசேஷம் சொல்லணும், ஊழியம் செய்யணும், சத்தியத்தை சொல்லணும். என்ன சொல்கிறது என்று சொன்னால், உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தையை சொல்லுங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். எத்தனை வசனம் உங்களுக்கு தெரியும்? ஏதோ 2 வார்த்தையை சொல்லுங்கள். அப்போ அந்த வசனம் அங்கு பரவும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்களை என்ன செய்கிறாரு? உங்களை விருத்தி அடையும்படி செய்கிறார். எனவே நீங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்தீங்கன்னா கர்த்தர் உங்களையும் உங்கள் வாழ்க்கையும் அவர் வர்த்திக்க பண்ணுவார், விருத்தி அடையும்படி செய்வார், விருத்தி அடையும்படி செய்வார். எனவே கடைசியாக ஒரு குறிப்பை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். பாருங்க, இப்போ வாசித்த அந்த வசனத்துக்கு வருவோம். நான் ஆரம்பித்த இடத்துக்கு நான் திரும்ப முடிவுக்கு வரேன். உபாகமம் 13ஆம் அதிகாரம். உபாகமம் 13ஆம் அதிகாரம். நம்ம இன்றைக்கு வாசித்தது 18வது வசனம் இல்லையா? இப்போ அதில் 17 படிங்க சீக்கிரம். சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம். பொருளில் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம். உன் கையில் இருக்க வேண்டாம். நான் இன்று உனக்கு கற்பிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் நீ கைக்கொண்டு உன் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யும்படி அவர் சத்தத்திற்கு செவி கொடுப்பாயானால் கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உனக்கு தயை செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். புரியுதா? முதல்ல நான் என்ன சொன்ன, தொடங்கும் போது கர்த்தர் உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். ஒரே எல்லாருக்கும் மகிழ்ச்சி இந்த வார்த்தையை கேட்கும்போது படிக்கும்போது இல்லையா? இப்போ நான் என்ன சொல்லி முடிக்கிறேன்னா, கர்த்தர் உங்களை விருத்தி அடைய பண்ணுவார் தான். ஆனால் என்ன சொல்லியிருக்காருன்றதை நீங்கள் கவனிக்கணும். என்னது? சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்றும் உங்கள் கையில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது. சாபத்தீடான காரியங்கள், சாபத்துக்கு உரிய காரியங்கள், பொருள்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது. சாபத்துக்கு நான் முன்பே சொன்னேன், இந்த பணம் இந்த குறுக்கு வழியில் வர்றது போதலைன்னா அதெல்லாம் சபிக்கப்பட்டது, சாபத்துக்கு உள்ள காரியங்க. அது யோசித்து பாருங்கள். எத்தனை பேர் வயிறு எரிஞ்சு, எத்தனை பேரை வயிற்றில் அடித்து, அவன் ஊழல் பண்ணி ஏமாற்றி பித்தலாட்டம் பண்ணி, அவனை உழைச்சி அப்படியே நெத்தி வேறு நிலத்தில் விழ அப்படியே வெயில் நின்று உழைச்சி சம்பாதிச்சிட்டு வரான். கட்டுக்கட்டாக பணத்தை வச்சுக்கிட்டு இப்போ வீசி இறக்க போகிறான். இப்போ என்ன அவங்கள ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது கிடையாது. எல்லாம் குறுக்கு வழியில் தில்லுமுள்ளு பண்ணி ஏமாற்றி லஞ்சம் வாங்கி பொய் கணக்கு காட்டி எல்லாம் குறுக்க வழி தான். யாரும் அவங்க சொல்கிறாங்க அப்போ உண்டு சொத்துன்னு, எவங்களும் அவங்க சொந்த காசை போட்டு இல்லை செலவு பண்ண போகிறதே கிடையாது. என்ன சொல்லுவாங்க, எவங்களே கொடுக்குறாங்க. யார் எங்கேருந்தே வருது எங்கேருந்தே போகுதுன்ற மாதிரி தான் பண்ணிகிட்ருக்குறாங்க, துணிஞ்சு இறங்குறாங்க. சரி, இந்த காரியங்களில் இதெல்லாம் சபிக்கப்பட்டதுன்னு நான் சொல்கிறேன். இதெல்லாம் சாபத்தீடான காரியங்கள். அப்போ இதில் நம்ம என்ன செய்யக்கூடாது? அதை நம்ம வைத்திருக்கக்கூடாது. நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், அரசாங்கத்துக்கு உரிய ஒரு பொருட்களை தவறான வழியில் தவறான முறையில் நம்ம அதை கையாளக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ பள்ளிக்கூடத்தில் ஸ்கூலில் பிள்ளைங்களுக்கு முட்டை போடுறாங்க. அது பிள்ளைங்களுக்குள்ள காரியம். அதை கொண்டுட்டு போய் விற்கிறதோ அதை மற்றவங்களுக்கு போய் கொடுக்குறதோ அது யோசித்து பாருங்கள், அது தப்பு இல்லையா? கேட்டால் பிள்ளைங்க வரல போலன்றாங்க. அது எனக்கு தெரியலைங்க, நம்மளது இல்லை, அது நமக்கு உரியது இல்லை. அது அப்போ என்ன இருந்தாலும் மற்றவங்களுக்கு உரியது. அது நான் முட்டையை மட்டும் சொல்ல வரல, நான் உதாரணத்துக்கு சொல்ல வந்தேன். இது போல் எத்தனையோ காரியங்களை இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, அபகரிக்கிறாங்க, தவறான முறையில் அதை கையாளுறாங்க. சிலருக்கு அது மாதிரிலாம் வர்றதெல்லாம் வச்சுட்டு உட்காந்துருவோம், சாபத்தை வச்சுட்டு உட்காந்துருவோம். அது உங்களுக்கு நேரடியாக சொன்ன தெரியாது. நேரடியாக பார்க்கும்போது இதில் என்ன தப்பு, இதில் என்ன தப்பு, அப்படி தான் நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம். அப்படி இருந்தால் என்ன ஆகும்? கர்த்தருக்கு கோபம் வரும். புரியுதா? அப்போ கோபம் வந்தால் என்ன செய்வார்? உன்னை விருத்தி அடைவா செய்வார். இதெல்லாம் நமக்கு புரிய மாட்டேது, தெரிய மாட்டேது, சிந்திக்கிறது இல்லை. ஏன்?
வசனத்தை படித்தா தானே. நிறைய பேர் வேதத்தை படிக்கிறதே கிடையாது. வேதத்தில் என்ன இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியாது. சில புத்தகத்தை சொன்னால் இது பழைய ஏற்பாடை சொன்னால் புதிய ஏற்பாடில் தேடுறாங்க, புதிய ஏற்பாடை சொன்னால் பழைய ஏற்பாடில் தேடிட்டு உட்காந்துக்கிறாங்க. காரணம் என்ன? வேத புத்தகத்தை குறித்த ஒரு வெளிச்சம் இல்லை. ஒரு முறையாயிரம் வேதத்தை வாசிக்கணும், அப்போ தான் எது எங்கே இருக்குன்னு தெரியும். இது எல்லோரும் இந்த உள்ள வசனத்தை எல்லாம் அப்படியே கரைச்சி யார் குடிச்சு வச்சுருக்காங்க கிடையாது. திரும்ப 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 படிக்க தான் நமக்கு சில காரியங்கள்லாம் வெளிப்படும். அதனால் நம்ம வேத வசனத்தை படிக்க மட்டுமில்லை, கேட்கணும், அதுக்கு செவி சாய்க்கணும். செவி கொடுத்தீர்கள் என்று சொன்னால் என்ன உண்டு? நீ நன்றாய் இருப்பதற்கு, கர்த்தருடைய கட்டளைக்கும் பிரமாணத்துக்கு நீ செவி கொடுத்தாய் என்று சொன்னால் நீ விருத்தி அடைவ. விருத்தி அடைய தானே ஆசை, விருத்தி அடைன்னு தானே விரும்புகிறோம். விருத்தி அடையத்துக்கு என்ன செய்யணும் சொல்லுங்கள்? கர்த்தருடைய வார்த்தையை காதால் கேட்டு கீழ்ப்படிங்க, உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆண்டவர் விருத்தி அடையும்படி செய்வார். உங்களுடைய படிப்புலையோ, பொருளாதாரத்திலையோ, தொழிலையோ, வியாபாரத்திலையோ, விவசாயத்திலையோ, நீங்கள் செய்கிற வேலை ஸ்தலங்களிலேயோ, பண விஷயத்திலையோ, என்ன காரியத்தில் நீங்கள் குறைவுபட்டு இருந்தாலும் சரி, கர்த்தர் இந்த காலை வேளையிலே சொல்கிறார், நான் உங்களை என்ன செய்வேன்? விருத்தி அடையும்படி செய்வேன். ஜெபம் பண்ணுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். இயேசுவே ஸ்தோத்திரம். ஓ ரிபலதர ஷடனந்தர. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம் நீங்கள் உங்கள் மனசை திறந்து, வாயை திறந்து கர்த்தருக்கு விருத்தி அடையும்படி செய்வார். கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவர் ஈசாக்கை ஆண்டவர் விருத்தி அடையும்படி செய்தார். யாக்கோபுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் விருத்தி அடையும்படி செய்தார். அவன் மகா ஐஸ்வர்யனானான். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் விருத்தி அடை செய்வது சொன்னார். தாவீது வர வர விருத்தி அடைந்தார் என்று சொன்னார். கர்த்தர் உங்களுக்கு அப்படி செய்வார். தாவீதை போல கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேளுங்க. எதையும் செய்வதற்கு முன்பதாக கர்த்தர்ட்ட ஆலோசனை கேளுங்க, கேட்டு செய்யுங்க. அவர்கிட்ட ஆலோசனை கேட்டு செய்யுங்க. அந்தவரையும் நான் இங்கே போகலாமா, அதை செய்யலாமா என்று ஆலோசனை கேளுங்க. நீ செய்கிற காரியம் விருத்தி அடையும். நீங்கள் செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும் விருத்தி அடையும் செய்யலாம். நீ நன்றாக இருப்பதற்கும், ஆயுசு நாட்கள் கூடி வருவதற்கும், விருத்தி அடைவதற்கும், அறிவிலை விருத்தி அடைவதற்கும், விசுவாசத்தில் விருத்தி அடைவதற்கும் கர்த்தருடைய வார்த்தையை, வசனத்தை அனுதினமும் வாசிங்க, கேளுங்க. கர்த்தருடைய வசனத்துக்கு செவி கொடுங்க. அப்பொழுது நீங்கள் அறிவிலை விருத்தி அடைவீங்க. உங்களுடைய ஆயுசு விருத்தி அடையும். உங்களுடைய விசுவாசம் விருத்தி அடையும். உங்களுடைய வருமானத்தில் குறைவு இருக்குதா? பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? பண விஷயத்தில் நிறைய பணம் வட்டிக்கு வாங்கி வட்டி கட்ட முடியலையா? இன்னும் கடனில் இருக்கீங்களா? வாரி இறைத்து விருத்தி அடைவார் உண்டு. கர்த்தருக்காக கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு திரளாயாய் திருப்பி கொடுப்பார். கொடுக்கிற விஷயங்களில் கர்த்தருக்கு உண்மையாக இருங்க. கர்த்தர் உங்களுடைய வருமானத்தை விருத்தி அடையும்படி செய்வார். விருத்தி அடையும்படி செய்வார். குறுக்க வழியிலே நம்ம பணம் சம்பாதிக்கக்கூடாது. தவறான ஒரு நோக்கத்திலே நாம் பணம் சம்பாதிக்கக்கூடாது. நம்முடைய உழைப்பில் தான் நம்முடைய வருமானம் இருக்கணும். அந்த நோக்கத்தோடு செயல்படுங்க. கர்த்தருடைய கரம் கூடவே இருக்கும். வசனத்தை விருத்தி அடையும்படி செய்யுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை விருத்தி அடையும்படி செய்வார். வேத வசனத்தை எல்லாருக்கும் போய் சொல்லுவோம். வசனத்தை சொல்லுவோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வாழ்க்கையை விருத்தி அடையும்படி செய்வார். சபிக்கப்பட்ட சாபமான பொருட்கள் உங்கள் வீட்டில் இருக்காதபடி கவனமாய் பார்த்து கொள்ளுங்க.
பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்களை விட்டு நீங்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 52வது வசனத்தில் சொல்லப்பட்ட இயேசுவானவர் ஞானத்திலையும் அறிவிலையும் தேவ தயவிலையும் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார் என்று எழுதியிருக்கிறது. பாருங்க, இயேசுவே இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஞானம், அறிவு, தேவ தயவு எல்லாவற்றிலையும் அவர் விருத்தி அடைந்ததாக பார்க்கிறார். நமக்கு அது தேவை. நீங்கள் விருத்தி அடைய வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார். உங்களை ஒப்புக்கொடுங்க. இந்த வாக்கு தத்துவம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்க, அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்களை செய்வார். இந்த நாள் மட்டுமல்ல, இந்த மாதம் மட்டுமல்ல, என்றைக்கும் எப்பொழுதும் நீங்கள் உங்களை ஆண்டவர் விருத்தி அடையும்படி செய்வார். முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். செல்லும் இடமெல்லாம் காவலாய் நான் இருப்பேன், சொன்னதை செய்திடுவேன், கைவிடவே மாட்டேன். செல்லும் இடமெல்லாம் காவலாய் நான் இருப்பேன், சொன்னதை செய்திடுவேன், கைவிடவே மாட்டேன். நீ வாழும் இந்த தேசம் உனக்கு தந்திடுவேன், நீ வாழும் இந்த தேசம் உனக்கு தந்திடுவேன், உனக்கு தந்திடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். 10ல் ஒரு பங்கு நீ கொடுத்தாய், வானத்தின் பல கனிகள் திறந்திடுவேன். 10ல் ஒரு பங்கு நீ கொடுத்தாய், வானத்தின் பல கனிகள் திறந்திடுவேன். இடம் கொள்ளாத மட்டும் நிரப்பிடுவேன், இடம் கொள்ளாத மட்டும் நிரப்பிடுவேன், நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், கர்த்தர் உங்களை விருத்தி அடையும்படி செய்வேன். கர்த்தருக்கு நேராக உங்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, நீ கொடுத்த நல்ல இந்த அருமையான இந்த வாக்குத்தத்த வார்த்தைகளுக்கான ஸ்தோத்திரம். அந்த நம்முடைய பிள்ளைகளை நீர் விருத்தி அடைய பண்ணுவேன் என்று சொன்ன இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய வார்த்தையின்படியாகவே இன்றைக்கு இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்ட, வசனத்தை கேட்ட எல்லாருடைய வாழ்க்கையும், குடும்பமும், பிள்ளைகளும் ஆண்டவரே நீர் விருத்தி அடைபடி செய்வீராக. அவர் செய்கிற தொழிலை, வியாபாரத்தை, வேலையிலே அவரை நீர் ஆசீர்வதித்து விருத்தி அடைபடி செய்வீராக. ஈசாக்கு, யாக்கோபு, தாவீதை போல வர வர விருத்தி அடைந்தான்னு சொல்லப்படுறது போல உடைய பிள்ளைகள் ஆண்டவரே அடுத்தடுத்து அவர்கள் விருத்தி அடைந்து ஒரு நல்ல நிலையை அடைவதற்கு ஒவ்வொருக்கும் உதவி செய்யுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை, இந்த வசனத்தின்படி வாழவும் நடக்கவும் அபியாசப்படுத்தவும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் கிருபை செய்யலாம். ஆசீர்வாதி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என்
ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். Praise the Lord.